this is Sindhuja Siddhik and ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog பார்க்க போறோம். ஆனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு vlogோட தான் வந்திருக்கேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு 2.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனோட நேம் அத்வை. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அதனாலயும் வந்துச்சு ஆக்சுவலா ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம். அது போக நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த டைம் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா இருந்தோன்னு போய் ஸ்மூத்னிங் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பிஃபோர் பிக்கையும் ஆஃப்டர் பிக்கையும் பாருங்க இந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் இப்படி கொண்டுட்டு வந்ததுக்கு ரீசனும் இருக்கு. எப்படி கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா, ஓவரா ஹேர் ஃபால் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அம்ருத் வேணி வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் மட்டும் ஃபேஸ் பண்ணல ஹேர் ஃபால் ப்ராப்ளம், என் ஹஸ்பண்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே தனி ஜெண்டர் பேஸ்டு கிட் வந்து அவங்க எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மெயிலுக்கு தனியா, ஃபீமேலுக்கு தனியா. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்டை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஃபுல்லா வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். அண்ட் லாஸ்டா கிவ்அவேயும் அனௌன்ஸ் பண்ணுவேன், அதையுமே நீங்க பாருங்க. ஏன்னா இதை நான் 30 days ஹேர் கேர் சேலஞ்சா கொண்டுட்டு போயிருந்தேன். அண்ட் அம்ருத் வேணியை காண்டாக்ட் பண்ணி அம்ருத் வேணி வந்து ஒன்ஸ் அவங்க கிட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா 30 days இன்னர் அண்ட் அவுட்டர் கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்ணேன். என்னோட ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. ட்ரைனஸும் நல்லா கியூர் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்கேல்ப்புமே ரொம்ப சூப்பர் ட்ரை ஃப்ரீயா அண்ட் ஹேருமே ரொம்ப ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்கு. அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நானும் என் ஹஸ்பண்டும் வேறு எந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்டுமே எங்களோட ஹேர்க்கு யூஸ் பண்ணலை. ஒன்ஸ் வி ரிசீவ் திஸ் ப்ராடக்ட், அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு எஜுகேட் பண்ணாங்க ஹேரை பற்றி, எதனால் ஹேர் லாஸ் ஆகுது, எப்படி ஹெல்த்தியாக ஹேரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட கைடன்ஸ்க்கு கீழே தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ இது ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, அம்ருத் வேணி இஸ் அ பார்ட் ஆஃப் ஷாயத்ரி பயோலேப்ஸ். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் R&D. அண்ட் இது போக மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் கேரளாவில் இருக்குது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களோட இன்கிரீடியன்ஸை அவங்களே அவங்களோட எஸ்டேட்டில் க்ரோ பண்ணுறாங்க. இதை தவிர்த்து வேற இன்கிரீடியன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை மட்டும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களால ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்க முடியுது. அண்ட் அம்ருத் வேணி ஹேர் கேர் ப்ராடக்ட் இஸ் பயோடெக்னாலஜிக்கலி ஃபார்முலேட்டட் யூசிங் பயோமாலிகல்ஸ், அதுவும் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்ல இருந்து. ஸோ இவங்களோட ப்ராடக்டை இவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜெண்டர் அண்ட் ஏஜ், ஹார்மோனல் பேலன்ஸ் பொறுத்து மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது விமனுக்கு தனியா ஹேர் எலிசர் அண்ட் ஹேர் நெக்டார், அதாவது ஹேர் எலிசரை ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஹேர் நெக்டார் வச்சு கிளீன் பண்ற மாதிரி, சேம் லைக் மென்னுக்கும் தனியா ஹேர் எலிசர் அண்ட் ஹேர் நெக்டார் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. Why we call this as a elixir அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட எஃபெக்டிவ்னஸ் அண்ட் ஃபார்முலேஷன் தான். போத் மென் அண்ட் விமன் எலிசர் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ரெண்டுமே அப்ளை பண்ணால் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதை நல்லா 5 minutes நீங்கள் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணிவிட்டு 20 minutes அப்படியே லீவ் பண்ணிடலாம். அண்ட் ஒன்ஸ் நான் ஹேர் எலிசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் கிளென்சிங் நெக்டார் யூஸ் பண்ணி தான் நான் ஹேரை வாஷ் பண்ணுவேன். அண்ட் இட்ஸ் 100% நேச்சுரல். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கம்மிங் பேக் டு ஹார்மோனல் சேஞ்சஸ், விமனுக்கு ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ்னால ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங்லாம் ஆகும். அட் த சேம் டைம் மென்ஸுக்கும் டெஸ்டஸ்ட்ரோன்ற ஒன்று ஹையாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் ஹேர் வந்து ட்ரை ஆகி ஸ்பேஸ் தெரிய ஆரம்பிக்கிறது, அது எல்லாமே ஆகும். என் ஹஸ்பண்ட் ஏன் ரிவ்யூ கொடுக்கல அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி லாங் வீடியோவில் பேச கொஞ்சம் ஷை, அதனால அவங்களால பேச முடியல. அதனால நானே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு 8 அப்ளிகேஷனுக்கு அப்புறமே நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹேர் ஃபால் வந்து எனக்கு இருந்தது, அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிச்சு. என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னா, ட்ரை ஸ்கேல்ப் இருந்தது வந்து நல்லா கொஞ்சம் மாய்ஸ்டாக அவங்களோட பழைய ஹேர் டெக்ஸ்சர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் 15 அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு ஹேர் ஃபால் வந்து நல்லா போயிடுச்சு. ஹேர் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. சேம் லைக் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கம்ப்ளீட்டா நல்ல நெருக்கமா முடி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் வீக் என்னோட ஹேர் ஃபால் பாத்தீங்கன்னா, இது செகண்ட் வீக் ஹேர் ஃபால். ஃபர்ஸ்ட் வீக் என்னோட ஹேர் ஃபால் பாத்தீங்கன்னா இப்படி இருந்தது. 4th வீக் வந்து இப்படி இருந்தது. தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. லைக் நல்ல டோட்டல் சேஞ்சஸ் வந்து நான் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அம்ருத் வேணி ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக யூஸ் பண்ணேன். அண்ட் இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்னு. அண்ட் யா, இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்டேயா இருக்கட்டும், என்கிட்டயா இருக்கட்டும், நிறைய பேர் கேட்குறாங்க என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க, எப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னு. ஏன்னா ஆல்மோஸ்ட் விசிபிள் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. சேம் லைக் என்னோட ஹஸ்பண்டும் அப்படிதான், ஸ்கேல்பில் நல்ல சேஞ்சஸ். அதனால என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், காலீக்ஸ் எல்லாருமே அவங்ககிட்டயுமே கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி என்கிட்டயுமே நியூ மதர்ஸ் எல்லாருமே கேட்குறீங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ், வி ஆர் யூசிங் அம்ருத் வேணி ப்ராடக்ட்ஸ். இவங்களோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா
நம்மளோட 30 days hair care challenge எந்த ஷார்ட்ஸா இருக்கட்டும், எதிர் இந்த வீடியோவா இருக்கட்டும், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிட் அப்படியே ஃப்ரீயாவே நான் தந்துடுவேன். எதிர் நீங்க விமனா இருந்தா விமன்குரியது தந்துடுவேன், மென்னா இருந்தா மென்குரியது தந்துடுவேன். கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத கூட நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு வின்னர் தானே இருப்பாங்க, மிச்ச பேருக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக நம்மளோட www.amrutveni.comல மட்டும் அவங்க வெப்சைட்ல மட்டும் இந்த ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. 10% வரை டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். என்ன கூப்பன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க விமனா இருந்தீங்கன்னா சிந்துஜா 10 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைச்சிடும். சப்போஸ் நீங்க மென்னா இருந்தீங்க இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சித்திக் 10 அப்படின்ற ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. 1 மந்த்துக்கு தான் இருக்கு, அதுவும் அம்ருத்வேணி வெப்சைட்ல மட்டும்தான் இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு பெனிஃபிட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது, உங்களுக்கு எப்படி எல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச், பை.